ஹாய் ஹலோ மக்களே. நாளைக்கு சென்னை வர்சஸ் பஞ்சாப் மேட்ச். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரைவல்ஸ் ஆஃப் ஐபிஎல்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா டோட்டலாக 32 மேட்ச் நடந்திருக்கு. 16 சிஎஸ்கேவும் 16 பஞ்சாபும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது ஒரு சிம்பிள் லைன் சொல்லணுன்னா, பஞ்சாப் லாரி மேலே நம்ம ஏறுறோமா இல்லை நம்ம மேலே பஞ்சாப் லாரி ஏறுதா, இதுதான் நாளைக்கு கான்செப்டே. ஏன்னா சேப்பாக்கிலே 9 மேட்ச்சில் 5 தடவை பஞ்சாப் ஜெயிச்சிட்டானுங்க, 4 தடவை நம்ம. லாஸ்ட் டைமு மரண அடி. ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க? லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க, பிச்சு நமக்கு சரியாக கணிக்கலை, க்யூரேட்டர்ஸ் எங்களுக்கு சாதகமான பிச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேலேருந்து கோச்சஸ் சொன்னாங்க. இந்த தடவை எப்படி கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் தெரியாது. பட் ஆனால் பிச்சை ரீட் பண்ணி ஆட வேண்டியது நம்ம பிளேயர்ஸோட கடமை. அது நம்ம எப்படினாலும் ஆடி தான் ஆகணும், வாட் எவர் இட் இஸ், ஹோம் மேட்ச் ஆர் அவே மேட்ச். ஸோ மொதல் மேட்ச் தோற்ற அந்த எம்பாரஸ்மெண்ட் இதில் கொண்டு வரக்கூடாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு அந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தாலும் இந்த தடவை வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ரன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளேயிங் லெவனில் ஐ டோன்ட் திங்க் ஆயுஷ் மாத்திரை நிறைய பேர் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ ஆயுஷ் மாத்திரை 1 டவுன் தான் நினைக்கிறேன். ருத்ராஜும் சஞ்சு சாம்சன் எப்பயும் போல் ஓப்பனிங் இறங்கிட்டு ஆயுஷ் மாத்திரையை 3rd டவுன் இறங்குவாங்க. சிவம் டூபே கண்டிப்பாக 4th தான் இறக்கணும். ஸோ ஸ்பின் டைமில் சிவம் டூபே கொஞ்சம் நின்று ஆடினா மேத்யூ ஷாட்டை நெக்ஸ்ட் இறக்கிட்டு, ஸோ அதுக்கடுத்து கார்த்திக் சர்மாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஓவர்டனுக்கு அப்புறம் நூர் அகமதுக்கு அப்புறம் மேட் ஹென்ரிக்கு அப்புறம் கலீல் அகமது, அதுக்கப்புறம் குர்ஜப்னீத் சிங். குர்ஜப்னீத் சிங் தான் நான் ஆடணும்னு நினப்பேன். அன்சுல் கம்போஜ். புரியுது, கரெக்டு தான். அன்சுல் கம்போஜ் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் ஸ்டில் வி நீட் அ டெத் பவுலர். ஸோ குர்ஜப்னீத் சிங் இல்லைன்னா நமக்கு டெத் பவுலிங் ஆப்ஷனே இருக்காதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. அண்ட் நம்ம ஒரு பிரசாந்த் வீரை தான் 12th மேனாக இறக்கணும். ஏன்னா வி ஆர் லேக்கிங் இன் த ஸ்பின்னர்ஸ். ஒரு ஸ்பின்னரை வச்சு சேப்பாக்கில் போனால் நமக்கு திருப்பி அடி தான். ஏன்னா இவங்க மேத்யூ ஷாட்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை அப்படி மேத்யூ ஷாட்டை நீங்கள் ஸ்பின்னாக யூஸ் பண்ண போகிறதெல்லாம் அதுக்கு பதில் அக்கீல் ஹுசைனையாக இறக்கி தொலைங்கடா. ஏன்டா கடுப்பு தெரியும். பவர் பிளேயில் ஒரு ஸ்பின்னரை போட்டு தான் விடுங்க வேண்டாம். நீங்கள் நூர் அகமதை 7th ஓவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம், ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நூர் அகமதை யூஸ் பண்ணிவிட்டு பவர் பிளேக்குள்ளே அக்கீல் ஹுசைனோ இல்லை மேத்யூ ஷாட்டை யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்க பாருங்கடா. எப்பா எப்படியாவது பஞ்சாப் லாரியில் ஏறிங்க, தயவுசெய்து நம்ம மேலே ஏற்றிடாதீங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சு சேப்பாக் கோட்டை திரிக்குதா, கோட்டையை மறுபடியும் ப்ரீச் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ என்ன கேட்டால் சிஎஸ்கே வர்சஸ் மும்பைக்கு அப்புறம் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் தான் நான் ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேபி ஆர்சிபி நான் ரேட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரைவல்ஸ் ஆஃப் ஐபிஎல்னு நான் சொல்லுவேன். ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவருடைய எஃபர்ட்ஸை கொடுப்பாங்க. பார்ப்போம் நம்ம டீம் ஜெயிக்குதா இல்லையான்னு. ஹோப் வில் வின், ஹோப் வில் கெட் த 2 points. டேபிளில் கீழே இருக்க முடியலடா. சும்மா மீன் போட்டு விளாண்டுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி டேபிள் டாப்பர்னு போட்டு விளாண்டுட்டு இப்போ எப்போ பார்த்தாலும் கீழே இருந்தால் என்னடா நியாயம்? கொஞ்சம் அது மேலே ஏறுங்கடா.